வணக்கம் அமிகோஸ், இது உங்கள் ஜிகிர்தண்டா சம்பவ கிளப். நான் உங்கள் மதுமோகன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, டிமாண்டி காலனி 2 ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை கிட்டானோ ப்ரொடக்ஷன்ஸ். உங்களுக்கு வீடியோ ஷூட்ஸ் பண்ணணும், இல்லை ஃபோட்டோகிராஃபி ஷூட்ஸ் பண்ணணும், எடிட்டிங் சர்வீசஸ், இல்லை கிராஃபிக் டிசைனிங், கார்ப்பரேட் வீடியோஸ், இந்த மாதிரி எந்த வீடியோ சர்வீசஸ் இல்லை எடிட்டிங் சர்வீசஸ் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இவங்க ரீசெண்டாக பண்ண ஸ்பெக் ஆடோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது ஒரு இன்ஸ்டாகிராம் லிங்க், அதை செக் பண்ணி பாருங்கள். பேசிக்காக இப்போ பார்ட் 2 கல்ச்சர் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது. ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்ட் ஹிட் ஆயிடுச்சுன்னா அதை வச்சு செகண்ட் பார்ட்டில் கல்லா கட்டலாம் அப்படிங்கிறது தான். வெள்ளை சட்டை ஒன்றை தாண்டா என்ன லுக்கு. அது 2 டைப் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டோட கண்டினியூஷன் அப்படியே எடுக்கிற மாதிரி எடுப்பாங்க. இன்னொன்று படத்துக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது, பேர் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் அந்த அரண்மனை காஞ்சனாலாம். இது அதிலிருந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, பேசிக்காக டிமாண்டி காலனி 1 ஹிட் ஆனதுக்கு காரணம் அது கொஞ்சம் நார்மல் பேய் படங்களோட ஜெனர்லேருந்து கொஞ்சம் வேறுபட்ட மாதிரி இருக்கும். கொஞ்சம் கிளாஸாக டிஃப்ரெண்ட்டாக நம்மளை ஃபீல் பண்ண வச்சிருந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது. அதனால தான். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்ட்டோட கண்டினியூஷன் தான் இதில் எடுத்திருக்காங்க. அப்படியே கன்டினியூ பண்ணி போகிற மாதிரி கதை மூவ் ஆகுது. அவர் எடுத்திருக்க கண்டென்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்டியும் செகண்ட் பார்ட்டியும் கனெக்ட் பண்றதுக்கே ஒரு 45 மினிட்ஸ் பக்கம் எடுத்துக்கிறாங்க. பிரியா பவானி சங்கர் புதுசாக உள்ள வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பேக் ஸ்டோரி வேணும். அவங்களுக்கு பேக் ஸ்டோரி கிரியேட் பண்றது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் பார்ட்டி கிரியேட் பண்றதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி கிரியேட் பண்ணி ரெண்டையும் லிங்க் பண்ணணும். ஸோ அதுக்கே ஒரு 45 மினிட்ஸ் போயிருது. அது ஒரு போரிங்காக இல்லாமல் அதுவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிரில்லியண்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அது நல்லா இருந்தது. ஆக்சுவலாக 2015 ஸ்ரீனிவாசன் அருள்நிதி இறந்துடுறாரு லாஸ்ட் சீனில். அதுதான் எண்டிங்காக இருக்கும். இப்போ 2015 அதே டேயில் பிரியா பவானி சங்கர் லைஃப் டைம் பேரலாக அவங்க லைஃப்ல நடந்த ஒரு விஷயம் இதுல சிங்க் ஆகிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. 6 இயர்ஸ் ஒன்ஸ் அந்த புக் ஏதோ ஒரு கேங் கிட்ட கிடைக்குது. அவங்க ஏதோ கியூரியாசிட்டினால அந்த செயினை எடுக்கிறாங்க. அதனால அந்த கேங் கொல்லப்படுறாங்க. இதுதான் மெயின் கான்செப்ட். அது ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலா முன்னாடி பாட்டு அதெல்லாம் நமக்கு எதுவுமே ரிவீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ அது பெருசு பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அதெல்லாம் டீப்பா சொல்லும் போது நம்மளுக்கு கேட்கறதுக்கும் நல்லா இருக்கு, ஸ்கிரீன் பிளேயும் பார்க்க நல்லா இருக்கு, போர் அடிக்காம போகுது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல எப்படி அந்த இன்டர்வல் சீன் 3 பேர் டிவியில் பார்க்குற மாதிரி முடிச்சிருப்பாங்க இல்லையா? அதாவது நீங்கள் 3 பேர் சாக போகிறீங்க அப்படின்னு அந்த டிவியில் அவங்க முடிவு உட்காந்துருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. அதில் ரொம்ப கிரவுண்டடாக இருக்கும். ஒரு பழைய ரூம் மாதிரி இருக்கும். அதில் 3 ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. 3 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கேம் விளையாடுவாங்க. அதில் அவங்க மாட்டிட்டாங்க அப்படிங்கும்போது அது நம்மளே மாட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதுவும் அதே மாதிரி சுச்சுவேஷன் 3 பேருக்கு கிரியேட் ஆகுது. அருள்நிதி, பிரியா பவானி சங்கர், அப்புறம் ஒரு ஜாப்பனீஸ் குரு. அந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல 3 பேர் மாட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பயம் கிரியேட் ஆகல. அந்த இடமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைஃபையா ஒரு இதாக இருக்கனால அது எனக்கு பெருசாக அது ஒர்க் ஆகல. பட் அவங்க கொண்டு இன்டர்நேஷனல் நிறுத்தின வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு தான் சொல்லணும். நல்லா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. சாம் மியூசிக் அதெல்லாம் பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் படத்துக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக எப்படி போச்சுனே தெரியல. மியூசிக்லேயே பயங்கர சின்ன குழந்தைங்களாம் கூப்பிட்டு போயிடாதீங்கன்னா சொல்லுவேன். ஏன்னா மியூசிக்லேயே ரொம்ப பயந்துருவாங்க. அது மாதிரி தான் இருக்கு. எடிட்டிங்கும் சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. அவங்கவுங்க ரோல் அவங்க கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் தான் பெரிய பிரச்சனையே. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் வேற மாதிரி ஹேண்டில் பண்ணியிருந்தா படம் நல்ல படமாகவே வந்திருக்கும். லிட்டரலி அந்த ஒவ்வால் ஃபுல்லாக அவங்களை ஆக்குபை பண்ணி சுற்றிடும் ஒரு சீனில். அதெல்லாம் அரண்மனை 4 மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக சுந்தர்சி படம் மாதிரி இருந்தது. ஏன்டா இவ்வளோ நல்லா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுக்கும்போது செகண்ட் ஹாஃப் அதையும் மிஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி பிரியா பவானி சங்கரும் ரீசெண்ட் டைம்ஸில் அவங்க படம்லாம் அவங்க போட்டாலே ஃப்ளாப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த படத்தில் ரொம்பவே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. விஎஃப்எக்ஸ் ரொம்பவே ஒஸ்ட்டாக இருந்தது. இப்போ டிமாண்டி காலனிக்கு இவ்வளோ பெரிய ஓப்பனிங் இருக்குன்னு அவங்களே நினைக்கலையே என்னமோ தெரியல. ரெண்டாவது கோப்ரா கொஞ்சம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதனால விஎஃப்எக்ஸுக்கு கொஞ்சம் இவ்வளோ செலவு பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி பண்ணாங்களான்னு தெரியல. அதெல்லாம் கொஞ்சம் மெனக்கெட்டு விஎஃப்எக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா மேபி அந்த சீன்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் ஒர்க் ஆக நிறைய சான்சஸ் இருந்திருக்கலாம். பெருசாக பேச வேண்டிய படம் இது. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரி செகண்ட் ஹாஃப் போனால் வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ செகண்ட் ஹாஃப் ஒர்க் ஆகாதனால அது எனக்கு இதை விட பெருசாக ஒன்றும் பேசுறதுக்கு இந்த படத்தில் எதுவும் இல்லை. சில பேருக்கு பிடிக்கலாம். நான் பெருசாக பார்த்தது ஸ்க்ரீன் பிளே செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லை, ப்ளஸ் விஎஃப்எக்ஸ் நல்லா இல்லை. இதெல்லாம் தான் அரண்மனை மாதிரி படங்கள்லாம் பார்த்து பிடிச்சிதுன்னு சொல்கிறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப நல்ல படம்னே சொல்லலாம். இன்னொன்று சைனீஸ் ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒன்று காட்டியிருப்பாங்க. அது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அது ரொம்ப நல்லா இருந்தது. செட்டே ரொம்ப நீட்டாக இருந்தது. அந்த இடத்துல ஸ்பூன்ஸ் எல்லாம் மேலேருந்து விழுகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அது ட்ரைலரில் எனக்கு பெருசாக தெரியல. பட் தியேட்டரில் பார்க்கும்போது அந்த சீன் ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அந்த ஷாட் நல்லா எடுத்துருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே, அந்த படம் வேறு ரேஞ்சில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். ஆக்சுவலாக அது நல்லா முடிய போகுது, சூப்பராக ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்கிற மாதிரி நினச்சேன். அதுவும் ஒரு மாதிரி டவுன் ஆயிடுச்சு செகண்ட் ஹாஃபில். அதுவும் எனக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்தது. இன்னொன்று அந்த சைனீஸ் மாங்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க இதில் கொண்டு வந்ததுக்கான ரீசன் ஓகே. அந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட் அந்த பிரியா பவானி சங்கர்
லவ்வருக்காக கட்டுறாங்க. அந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ரிலவெண்ட்டாக இருக்கனால இவங்களை கூட்டிகிட்டு வர்றாங்க. அவங்க மூலமாக பேய் கூட கம்யூனிகேட் பண்ணுறாங்க. அது எல்லாமே ஓகே தான். நான் ட்ரைலர் பார்க்கும்போது நினச்சேன்னா எதுக்கு இவங்க சம்மந்தமே இல்லாமல் நம்ம தமிழ் படம், தமிழ் ஆளுக, நம்பூதிரிகள், சாமியார்கள் மாதிரி கூட்டு வந்தால் தானே பார்க்க முடியும்னு நினச்சேன். பட் அவங்களை கூட்டு வந்ததெல்லாம் ஓகே தான். இருந்தாலுமே அது ஏதோ ஒரு விஷயம் எனக்கு கொட்டாத மாதிரியே ஃபீல் ஆச்சு. அப்புறம் வந்து இப்போ டிமாண்டி காலனி தேர்ட் பார்ட்டுக்கு வந்து லீடு இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்த பார்ட் பண்ணும்போது கொஞ்சம் இன்னும் கிராண்டான ஸ்கேலில் நம்ம பல்ஸ் பிடிக்கிற மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே கொண்டு போனால் நல்லா ஓப்பனிங் இருக்கும், படம் நல்லா ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓவராலாக அந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கலாமா இல்லையான்னு கேட்டால் ஒரு தடவை பார்க்கலாம் அங்கிள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.